வர வேண்டிய வருமானங்களை கொடுப்பார். அவர் தனகாரகன். குரு பகவான் தனகாரகன் தான் சொல்லப்படுகிறார். அதனால பணம் வராத விஷயத்துக்கு வைத்து கொடுப்பார். பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். இதனால் வரைக்கும் நிறைய பெண்டிங் இருக்கும். உங்களுக்கு தர வேண்டியவங்களும் தராமல் இருப்பாங்க. வேணும்ன்ற வைத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட வந்தால் கொடுக்க போறாங்க. அப்படிதான் இருக்கும். அதெல்லாமே இப்போ வந்துடும். பண தேவைகள் பூர்த்தி ஆகும். எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக அழிச்சிடும். இந்த குரு பயிற்சி ஆன உடனே மறைமுக எதிர்ப்புகள் விலகிடும். எதிரிகளால் பிரச்சனை இருந்தாக்கா அது கண்டிப்பாக போயிடும். போயிடும். நீங்க எதிரிகள் தொல்லை இல்லைனாலே நம்ம எதுவுமே சாதிச்சிடலாம், தலைநிமிக்கலாம், முன்னேறி வரலாம். நமக்கு தடுக்க யாரும் இல்லைன்ற நிலையோட நம்ம முன்னேற்றம் அடையலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்குகள் பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதெல்லாமே சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துடும். உடனடியே முடிவுக்கு வரும். இதில் வரைக்கும் எழுபடியா இருக்கும். இப்போ முடிவுக்கு வந்துடும். கண்காணாத நோய்களும் விலகி போயிடும். அடுத்ததாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது இரட்டை குழந்தைகள் ட்வின்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இரட்டை குழந்தைங்களே ஏழ்மை நிலையில் இருக்கவங்க இருப்பாங்க. வசதியாக இருக்கவங்க தான் ட்வின்ஸ் பறக்கணும்லாம் கிடையாது. வசதி எல்லாருக்குமே பறக்குது. அப்படிப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். அனாதாசிரமம் போயிட்டு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணி வரலாம். குழந்தைங்களுக்கு இனிப்பு வழங்கி கொடுக்கலாம். இனிப்பு வழங்கி கொடுப்பது குருவுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் அவர்களுடைய கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதை அடிக்கடி செய்து வர வேண்டும்.